அதில் இந்த பார்ட் 3 பகுதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பெரும்பாலும் ஒரு சில வினாக்களை மையமாக கொண்டு தான் அந்த பார்ட் 3 வந்து உங்களுக்கு தருவாங்க. அதில் 8ஆம் நம்பர் வினா ஒன்றும் 9வது நம்பர் வினா ஒன்றும் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு வினாவை கட்டாயம் சாய்ஸ் பண்ணி செய்யணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதி, அதாவது அந்த நான் சொன்னேன் பார்ட் 3ங்கிற பகுதியில் 2 வினாக்கள் கேட்கும் பொழுது அந்த 2 வினாக்களும் உங்களோட 10ஆம் ஆண்டு பாட புத்தகம் முழுவதுமாக சர்ச் பண்ணி அப்படி எடுக்கிறது இல்லை. ஒரு சில வினாக்களை மாத்திரம்தான் அதில் எடுப்பாங்க. ஒரு சில பாடங்களை மாத்திரம்தான் அதில் வந்து உங்களுக்காக தருவாங்க. அது என்னென்ன பாடங்கள் உங்களுக்கு தருவாங்கன்னு சொன்னால், மிக முக்கியமாக 10ஆம் ஆண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 9வது அலகு மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அதே போன்று 11ஆம் ஆண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய 1வது அழகான கைத்தொழில் புரட்சி அப்படிங்கிற பாடம். 11ஆம் ஆண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய 7வது அழகான உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய